டு நம்மளுடைய கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். ஒரு லாங் கேப், ஸோ டியூ டு பர்சனல் ரீசன்ஸ். ஸோ இந்த இடத்துல இப்போ ரீசெண்டாக வைரலாக போயிட்டுருக்கிற ஒரு அப்டேட்டை பற்றி தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னா, ஸோ கேகேஆர் அண்ட் ஆர்சிபிக்கு இடையில் ஒரு ஷாக்கிங்கான ட்ரேட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதற்கான டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற அப்டேட் தான். ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய ஆர்சிபி ஐபிஎல் 2025 6 லெவலில் வின் பண்ணி, ஸோ அவங்களுடைய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஸை வந்துட்டு க்ளோரி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய கசப்பான சம்பவங்கள்லாம் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபி இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக எந்த ஒரு போஸ்ட்டுமே போடுறதில்ல. ஸோ அது ஒரு சைடு இருக்கட்டும். ஸோ ஐபிஎல் 2026 ஆர்சிபி பேனுங்கிற விஷயம் அந்த மாதிரி நிறைய வதந்திகள் போயிட்டுருக்கு. அதெல்லாம் எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஸோ ஐபிஎல் 2026க்கான ஃபஸ்ட்டு மூவாக இப்போ ஒரு ட்ரேட், ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு ஷாக்கிங்கான ஒரு ட்ரேட். ஃபில் சால்ட் வந்துட்டு ஆர்சிபியிலேருந்து ரிலீஸ் ஆவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ வைரல். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபில் சால்ட்டை 11.5 crores வாங்கியிருந்தாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு ஃபில் சால்ட் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். 13 மேட்சஸில் 403 ரன்கள் அடிச்சிருந்தார். 33.58 அப்படிங்கிற ஆவரேஜ், 175.98 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரேட்டில். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைன் ஆகணும். பட் எதனால இவர் ரிலீஸ் ஆகிறார் அப்படின்னா, ஸோ லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்சிபியோட டாப் 6ல் ஆள் இல்லை. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதும் டாப் ஆஃப் த ஆர்டரில் ஒரு லேக் இருக்குது. ஸோ இப்போ ஜிதேஷ் சர்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங்கை பார்த்துக்குவார், அஹெட் ஆஃப் சால்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனாலையும் ஜாக்கப் பெத்தல் ஸ்பின் பவுலிங் ஆப்ஷனாக நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ உள்ளே பார்க்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேகேஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா கேட்டிருக்கிறதே கேகேஆர் தான். ஸோ கேகேஆர் ஓப்பனிங்கில் மிகப்பெரிய லெவலில் அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க. சால்ட் அண்ட் சுனில் நரேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2024 ஐபிஎல்ல அவங்க ஆல்ரெடி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஃபில் சால்ட்டோட இடத்துல குவின் டிகாக் அண்ட் ரஹ்மலா குர்பாஸ் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் வச்சுருந்தாங்க. பட் 2 பேருமே பெரிய லெவலில் வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணல. QDக்கே 1-2 மேட்ச் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணார். அவங்க 2 பேரோட ஃபெயிலியர், இன்கன்சிஸ்டண்ட்டான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு. ஸோ அது மட்டும் இல்லாமல் லெஸ் தேன் 200 ரன் தான் வந்துட்டு சுனில் நரேன் ஒரு பார்ட்னராக அடிச்சிருந்தார். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால மீண்டும் நம்மளுடைய ஃபில் சால்ட்டை அவங்களே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபில் சால்ட்டோட இன்க்ளூஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஐபிஎல் 2024 ஃபில் சால்ட் 435 ரன் அடிச்சிருந்தார். 160 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரேட் கேகேஆருக்காக. ஸோ நேச்சுரலாகவே வந்து ஒரு அக்ரெசிவான பேட்ஸ்மேன் 2025 ஐபிஎல்லையும் அதையே தான் வந்து கன்டினியூ பண்ணியிருந்தார். ஸோ கண்டிப்பாக பவர் பிளே ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ ஒரு கன் ஃபீல்டரும் கூட. ஸோ ஓவர்சீஸ் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக கேகேஆருக்கு ஒரு எஃபெக்டிவ் இருப்பார்னு அவங்களுக்கே தெரியும். அண்ட் ஃபில் சால்ட் உள்ளே வந்தார்னா சால்ட் நரேன், அஜிங்கிய ரஹானே, ரகுவன்ஷி, ரிங்கு சிங்னு அவங்களுடைய டாப் 5 செம ஸ்ட்ராங் ஆகும். ஸோ வெங்கடேஷ் ஐயரை எதனால வந்து கேகேஆர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இந்த ட்ரேடே வந்துட்டு வெங்கடேஷ் ஐயர் ஃபார் ஃபில் சால்ட் அப்படிங்கிறது தான். வெங்கடேஷ் ஐயரோட ப்ரைஸ் டேக் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவருக்குன்னு ஒரு அந்த ரோல் கிளாரிட்டியே இல்லை. பேட்டிங் பொசிஷன் அப்படிங்கிறத ஒவ்வொரு கேமும் அவருக்கு மாற்றிட்டே இருந்தாங்க. கேம் டைம் கிடைக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெங்கடேஷ் ஐயர் ஈஸியாக அவுட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. ஸோ நம்பர் 4, நம்பர் 5ல் வந்துட்டு வெங்கடேஷ் ஐயர் வந்துட்டு பேட் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து 100% மேட்சஸில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிருந்தார். இந்த தடவை எப்போவுமே வெங்கடேஷ் ஐயர் ப்ரெஷர் மேட்சஸில் வந்து டெலிவரி பண்ணுவார். ஸோ அதை இந்த இடத்துல ஒரு பண்ணை வந்து மாற்றிட்டார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் இருந்திருக்கிறாரு. ஸோ ஒரு ரோல் கிளாரிட்டி அப்படிங்கிறது இல்லாதனாலையும் ஹை ப்ரைஸ் டேக்னால அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ட்ரேடை வந்து முன்னெடுத்திருக்காங்க. இப்போ வெங்கடேஷ் ஐயர் ஒரு இந்தியன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மனாக கண்டிப்பாக ஆர்சிபிக்கு எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிறது தான் விஷயம். ஹை ப்ரைஸ் டேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு அந்த இடத்துல வைக்கிறதுனால ஸோ ஆர்சிபி ஒரு பிளேயிங் லெவனில் பேலன்ஸ் வேணும் அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு டொமஸ்டிக் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். இந்த ட்ரேட் வந்து ஜஸ்டிஃபை ஆகும் இந்த ஒரு விஷயத்தில். ஒரு புவர் சீசன் அப்படிங்கிறது அவருடைய கேலிபரை மாற்ற போகிறதில்ல. ஸோ இப்போ அவங்களுடைய மேடன் ஐபிஎல் டைட்டில் அவங்க தூக்கி இருக்கிறதுனால ஸோ அவங்களுடைய ஹெட் கோச் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வெங்கடேஷ் ஐயரை ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன்லேயே எடுக்கணும்னு நாங்கள் நினச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. வெங்கடேஷ் ஐயருக்கு ஹெவியாக போயிருந்தாங்க. ஸோ அது நம்ம ஆக்ஷன்லேயே பார்த்துருப்போம். ஸோ அதனால் வந்துட்டு ஆர்சிபி இந்த ட்ரேடுக்கு வந்துட்டு ஓகே சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 23.75 கோடிக்கு வாங்கப்பட்டிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் லூசிங் பிட் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சிபி வெங்கடேஷ் ஐயருக்கு 23.25 கோடி வரைக்கும் பிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் டு ஆர்சிபி பாசிபிள் தான். ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் அவங்களோட டாப் 3லையும் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் வெங்கடேஷ் ஐயர் ஓவரும் போடுவார். டாப் 6 செம ஸ்ட்ராங்காக இருக்கும். விராட் கோலி. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உள்ளே வந்துட்டு பயங்கரமாக வெங்கடேஷ் ஐயர் வரும்போது ஸோ அது மட்டும் இல்லாமல்
டிமாண்ட் அப்படின்னு வரும்போது அவரோட ரோல் ஓப்பனராகவும் நம்பர் 3க்கும் நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ டாப் 5 எப்படி இருக்குன்னா விராட் கோலி, வெங்கடேஷ் ஐயர், ஸோ ரஜத் படிட்டர், மயங்க் அகர்வால், அதுக்கப்புறம் ஜாக்கப் பெத்தல்னு செம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ட்ரேடும் வெயிட்டிங்கில் இருக்குது. அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பாய் பாய்.